சென்னை பார் அசோசியேஷனின் 160வது ஆண்டு விழாவில் முதல்வர் மு க ஸ்டாலின் பங்கேற்று உரையாற்றுகிறார். அதனை காணலாம். தங்களுடைய அறிவாற்றலால் வாத திறமையால புகழஞ்சிட்டு இருக்காங்க. அரசமைப்பு சட்டத்துக்கு மெருகூட்டுகிற பல தீர்ப்புகளை நம்முடைய நீதியரசர்கள் வழங்கியிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அரசியல் சாசனத்தை பாதுகாக்கிறதுல நம்ம சென்னை உயர்நீதிமன்றமும் மெட்ராஸ் பார் அசோசியேஷனும் மிக சிறப்பான பங்களிப்பை வழங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். மெட்ராஸ் பார் அசோசியேஷனோட 160வது ஆண்டினுடைய விழாவை சேர்த்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட 75வது விழாவையும் ஏற்பாடு செஞ்சிருக்கீங்க. அதற்காக என்னுடைய வாழ்த்துக்கள். அரசமைப்பு என்பது சமூக நீதி மற்றும் சமத்துவத்தை அடைவதற்கான ஒரு கருவின்னும், அரசமைப்பு என்பது சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவத்தை வாழ்க்கையின் கொள்கையாக அங்கீகரிக்கும் ஒரு முறை என்னும் மாமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார். அரசமைப்பு ரீதியா இந்தியா ஒரு ஜனநாயக சோசலிச மதசார்பற்ற இறையாண்மை பொருந்திய குடியரசு. இந்திய அரசமைப்பு சட்டத்தோட முகப்புரையில குறிப்பிட்டிருக்கும் நீதி, சமத்துவம், சுதந்திரம், சகோதரத்துவம் ஆகியவற்றுக்கு இது உத்தரவாதம் அளிக்குது. அரசமைப்பு சட்டமானது அரசாங்க கட்டமைப்பு நடைமுறைகளை மற்ற அதிகாரங்களுக்கான வழிகாட்டுதல்களை நிறுவுவதோடு அடிப்படை உரிமைகள், மைய கொள்கைகள் மற்ற தங்கள் நாட்டிற்கான குடிமக்களின் கடமைகளையும் வரையறுக்குது. இந்தியாவில் வெவ்வேறு மதம், இனம் மற்றும் பண்பாட்டு நடைமுறைகள் இருந்தாலும் நம்மோட அரசமைப்பு சட்டம் அதன் மாற்றும் அணுகுமுறையின் காரணமா உயிர்ப்புடன் இருக்கு. அரசமைப்பு சட்டத்தின் மீதான எந்த ஒரு தாக்குதலுக்கு எதிராக உறுதியான தூண்களாக இருக்கும். சுதந்திரமான நீதித்துறை, சிறந்த நீதிபதிகள் மற்றும் வழக்கறிஞர்களோட பங்களிப்பு ஆகியவை அரசமைப்பின் உயிர்ப்பான நிலத்தன்மைக்கு காரணம் என்பதை நான் இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன். அண்மை காலங்களில் அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படை கட்டமைப்புகளில் ஒன்றான கூட்டாட்சி தத்துவம் பாதிக்கப்படுகிற நிலை காணப்படுது. நிதி, கல்வி போன்ற பல விஷயங்கள்ல மாநில அரசுகளின் சுயசார்பு தன்மை உறுதி செய்யப்பட வேண்டும் என கருதுகிறேன். அரசமைப்பு சட்டத்தோட ஆளுமையை உறுதி செய்யறதுல, மாநிலங்களுடைய உரிமைகளை பாதுகாக்கிறதுல நீதித்துறை தொடர்ந்து முக்கிய பங்கு வகிக்கிறது. கற்றறிந்த நீதியரசர்களும் வழக்கறிஞர்களும் இந்த அவையும் அரசமைப்பு சட்டத்தோட பாதுகாவலர்களாக செயல்படுறாங்க. நம்மோட அரசு அரசியல் சாசனத்தின் வார்த்தைகளை முழுமையாக நடைமுறைப்படுத்த கடுமையாக உழைச்சிக்கிட்டு இருக்கு என்பதை இங்கே நான் குறிப்பிட்டு காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த அரசு பொறுப்பேற்ற நாள் முதல் நீதித்துறைக்கும் வழக்கறிஞர்களுக்கும் அவருடைய நலனுக்கும் சட்டக்கல்விக்கும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அதுல சிலவற்றை மட்டும் நான் இங்கே குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். தமிழ்நாடு வழக்கறிஞர் நல நிதியத்திற்கு ஆண்டுதோறும் அரசு வழங்கக்கூடிய 8 கோடி ரூபாய் மானியத்தை 10 கோடி ரூபாயாக உயர்த்தி வழங்கியிருக்கிறோம். இயற்கை எய்திய வழக்கறிஞர்களோட சட்டப்பூர்வ வாரிசுதாரர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த உதவித்தொகை 7 லட்சம் ரூபாயிலிருந்து 10 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்பட்டது. உயிரிழந்த வழக்கறிஞர்களுடைய வாரிசுதாரர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய நிதி உதவிக்கான விண்ணப்பங்கள் அப்போ அதிகமாக நிலுவையில் இருந்ததை கருத்தில் கொண்டு கூடுதல் மானியமா 20 கோடி ரூபாய் வழக்கறிஞர்கள் நல நிதியத்திற்கு வழங்க ஆணையிடப்பட்டது. கூடுதலா 2 கோடி ரூபாய் நிதி வழங்கியிருக்கிறோம். நீதித்துறைக்கான உட்கட்டமைப்பு வசதிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம அரசு பொறுப்பேற்றதிலிருந்து 6 மாவட்ட மற்றும் அமர்வு நீதிமன்றங்கள், 5 கூடுதல் மாவட்ட நீதிமன்றங்கள், 13 சார்பு நீதிமன்றங்கள், 2 கூடுதல் சார்பு நீதிமன்றங்கள், 7 முதன்மை குற்றவியல் நடுவர் நீதிமன்றங்கள், 18 மாவட்ட உரிமையியல் மற்றும் குற்றவியல் நடுவர் நீதிமன்றங்கள், 3 மாவட்ட உரிமையியல் நீதிமன்றங்கள், 1 குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம், 7 வணிக நீதிமன்றங்கள், 9 சிறப்பு நீதிமன்றங்கள், 2 குடும்ப நல நீதிமன்றங்கள் உள்ளிட்ட 73 புதிய நீதிமன்றங்கள்
1689 புதிய பணியிடங்கள் மற்றும் இதர வசதிகளோடு 151 கோடியே 68,47,995 ரூபாய் செலவில் அமைக்க ஆணைகள் வெளியிடப்பட்டிருக்கு. புதுசா நீதிமன்றங்கள் கட்டடங்கள் கட்டுதல், நீதிபதிகளுக்கான குடியிருப்பு கட்டடங்கள் கட்டுதல், பழைய நீதிமன்ற கட்டடங்களை பராமரித்தல் மற்றும் புதுப்பித்தல் ஆகிய பணிகளுக்கு அரசு 851 கோடியே 43 லட்சம் ரூபாய் வழங்கியிருக்கு. சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் மதுரை கிளை ஆகிய நீதிமன்றங்களுக்கு கணினி தொடர்பான கட்டமைப்புகளை உருவாக்க 37 கோடியே 94 லட்சம் ரூபாய் அரசு வழங்கியிருக்கு. மாவட்ட மற்றும் கீழமை நீதிமன்றங்களுக்கு கணினி தொடர்பான கட்டமைப்புகளை உருவாக்க 66 கோடியே 66 லட்சம் ரூபாய் அரசு வழங்கியிருக்கு. சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் அதன் மதுரை கிளைக்கு பல்வேறு நிலையிலான 20 கூடுதல் பணியிடங்களை உருவாக்கி ஆணைகள் வெளியிடப்பட்டிருக்கு. மாவட்ட மற்றும் கீழமை நீதிமன்றங்களுக்கு பல்வேறு நிலையிலான 244 கூடுதல் பணியிடங்களை உருவாக்கி ஆணைகள் வெளியிடப்பட்டிருக்கு. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் சட்டக்கல்லூரி தொடங்கப்பட்டிருக்கு. அந்த கல்லூரிக்கு விடுதிகளுடன் கூடிய கட்டடம் கட்டுறதுக்கு 100 கோடியே 45 லட்சம் ரூபாய் நிதி ஒப்பளிப்பு செய்யப்பட்டிருக்கு. நாமக்கல் அரசு சட்டக்கல்லூரிக்கு விடுதிகளுடன் கூடிய கட்டடம் கட்டுவதற்கு 102 கோடி ரூபாய் நிதி ஒப்பளிப்பு செய்யப்பட்டு கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. மதுரை அரசு சட்டக்கல்லூரிக்கு புதிய கட்டடம் கட்டும் பணிகளுக்கு ஏற்கனவே ஒப்பளிக்கப்பட்ட 40 கோடி 8 லட்சம் ரூபாயோட கூடுதலா 4 கோடியே 61 லட்சம் ரூபாய் வழங்கி கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. 6 அரசு சட்டக்கல்லூரிகளுக்கு 480 மாணவர்களை கூடுதலாக அனுமதித்து ஆணை வெளியிடப்பட்டிருக்கு. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் தெரிவு செய்யப்பட்ட 12 நபர்கள் அரசு சட்டக்கல்லூரிகளில் விளையாட்டு மற்றும் உடற்கல்வி இயக்குநர்களாக நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் நேரடி நியமன முறையில் தெரிவு செய்யப்பட்ட 12 உதவி பேராசிரியர்கள் அரசு சட்டக்கல்லூரிகளில் தற்காலிகமாக பணி நியமனம் செய்யப்பட்டு பணிபுரிந்து வந்தாங்க. அரசு சட்டக்கல்லூரிகளில் பணிபுரிந்து வரக்கூடிய 36 உதவி பேராசிரியர்களுக்கும் அதுல 5 உதவி பேராசிரியர்களுக்கும் இணை பேராசிரியர்களுக்கு பணி மேம்பாடு வழங்கப்பட்டிருக்கு. அரசு சட்டக்கல்லூரியில் காலியாக இருக்கக்கூடிய 2 பழங்குடியினர் பிரிவினருக்கான பின்னடைவு காலி பணியிடங்கள் 8 பேராசிரியர்கள், 64 சட்ட உதவி பேராசிரியர்கள் மற்றும் 60 சட்ட முன் படிப்பு உதவி பேராசிரியர்கள்னு மொத்தம் 132 காலி பணியிடங்களை நிரப்ப ஆசிரியர் தேர்வு. சென்னை பார் அசோசியேஷனின் 160வது ஆண்டு விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்று உரையாற்றி வந்ததை பார்த்தும் அதில் கூட்டாட்சி தத்துவத்திற்கு பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக அவர் பேசியிருக்கிறார். இருமொழிக் கொள்கை கொண்ட தமிழ்நாட்டில் இக்கட்டான நிலை என்பது இல்லை என்றும் அவர் பேசியிருக்கிறார்.